பொதுக்காலத்தின் 22ஆம் வாரம் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய வழிபாட்டுக்கு திருச்சபை நமக்கு கொடுக்கின்ற பதிலுரை பாடல் 100. அந்த திருப்பாடல் 100ஐயும் மரியாளையும் பற்றி இன்று சிந்திப்போம். அதனால முதல்ல நீங்க செய்யக்கூடிய வேலை சங்கீதம் 100ஐ வாசிக்கணும். அதுக்கு பிறகு மறுபடியும் மரியாளுடைய பாடலை சிந்திக்கணும். இந்த 2 பாடலையும் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை வாழணும். இன்னைக்கு ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். இன்னைக்கு நவநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற என் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சியா வரணும். Put on the face of joy. முகமலர்ந்து நம்முடைய வழிபாட்டுக்கு வரணும். ஒரு அம்மா கையில இந்த மல்லிகைப்பூ நிறைய அப்படியே உதிரிப்பூ அள்ளிட்டு 2 கையிலையும் ஏந்திக்கிட்டே வரும். அந்த அம்மாவுடைய முகத்துல என்ன மகிழ்ச்சி! அந்த மல்லிகைப்பூ என்ன செய்ய போகுது அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தா, கோயில் நடுவுல அந்த மரியாள் சிறுவம் வைக்கப்பட்டு மாலைகள் அணிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திற்கு போய் அப்படியே கை நிறைய இருக்கிற மல்லிகைப்பூ அந்த மாதாவுக்கு அப்படியே தூக்கி தூவிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஜெபிக்கும் போது அதனுடைய முகத்துல பார்க்கணும், அப்படியே பிரகாசமும் மகிழ்ச்சியும் இருக்கும். அனைத்து உலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, பாடல் பாடுகின்ற பொழுது முகத்தில் மகிழ்ச்சியோடு பாடணும். பாடல் பாடுகின்ற பொழுது ஆர்ப்பரித்து பாடணும். நேத்தே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சத்தங்களை எழுப்பி பாடணும். பழைய ஏற்பாட்டு தொடங்கி புதிய ஏற்பாட்டு வரை மக்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களுடைய பாளையத்தில் இறங்குகிறது என்றால் மக்கள் ஆர்ப்பரித்தார்கள், கை கொட்டினார்கள், சத்தங்களை உயர்த்தினார்கள், பாடினார்கள், புகழ்ந்தார்கள். எல்லா இடத்திலையும் இருக்குது. எண்ணிக்கை புத்தகத்தில் இருக்குது, லேவியர் புத்தகத்தில் இருக்குது, அந்த இணை சட்டத்தில் இருக்குது, யோசுவா அந்த எரிகோ மதிலை சாய்க்கின்ற வேளையில் இருக்கிறது, அந்த பிலிஸ்தியர்களை விரட்டி அடிக்கின்ற பொழுது அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அந்த ஆரவாரம் எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களுடைய கூடாரத்திற்குள்ளும் அவர்களுடைய பாளையத்திற்குள்ளும் அவர்களுடைய போர் புரிகின்ற இடத்திற்கும் வருகின்ற பொழுது ஆர்ப்பரித்தார்கள். ஆக நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் நாம் வருகிறோம். அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை தாங்கிய மரியாளுக்கு வாழ்த்து சொல்ல வருகிறோம். எத்தனையோ கன்னிகள் காத்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஆண்டவர் இந்த கன்னியை தேர்ந்தெடுத்து அவளுடைய உதரத்தை ஆண்டவருடைய ஆலயமாக்கி அந்த பெண்ணை வாழ்த்துவதற்காக வருகிறோம். அவ்வாறு வருகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு வாருங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். இதுல வழிபாடு அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஆனா இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை எடுத்து வாசித்தீங்கன்னா சங்கீதம் 100 Psalm 100 shout joyfully to the Lord all you lands, எல்லாரும்
ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கு, serve the Lord with gladness. serve the Lord with gladness. ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள், மகிழ்ச்சியோடு பணிபுரியுங்கள். இந்த வழிபாடு என்றால் சர்வீஸ் என்று அர்த்தம். இந்த இந்த லிட்டர்ஜி அப்படின்னு சொன்னா இந்த பொது நிலை, அந்த பொது பணித்துறை இவர்களெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. பப்ளிக் ஒர்க் என்று அர்த்தம். இந்த வழிபாடு என்றால் பப்ளிக் ஒர்க். பொதுவாக அந்த காலத்தில் அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு பயன்படுத்திய வார்த்தை லிட்டர்ஜி. அந்த லிட்டர்ஜி தான் நமக்கு. இது ஒரு சேவை, இது ஒரு சேவை. worship the Lord. ஓகே, அந்த வழிபாடு ஆங்கில மொழியில் அழகாக சொல்லியிருக்கிறது, serve the Lord with gladness. தமிழ் மொழிபெயர்ப்பில் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சியுடன் வழிபாடு. அந்த வழிபாடே பப்ளிக் வர்ஷிப். பொதுவாக ஆண்டவருக்கு நாம் செய்யக்கூடிய சேவை serve the Lord. அதைத்தான் மரியாள் முதல்லே சொல்லிட்டார். உன்னுடைய உதரத்தை என் மகன் பிறப்பதற்கு கொடுப்பாயாக, with joy. உமது வார்த்தையின் படியே ஆகட்டும். இதோ உமது அடிமை. You are handmaid of the Lord. உனக்கு நான் பணி புரியக்கூடியவள். ஆண்டவரே, உமது மகனை பெற்றெடுக்க நான் சேவை செய்யக்கூடியவள். அதை நான் மகிழ்ச்சியோடு செய்கிறேன். மகிழ்ச்சியோடு உன்னுடைய மகனை பெற்று இந்த உலகத்திற்கு தருகிறேன். What a service. அந்த மார்த்தா மரியா வீட்டில் இயேசு கிறிஸ்து வந்த உடனே மார்த்தா ஒரே பரபரப்பு, ஆண்டவருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வருகின்ற பொழுதே, அந்த வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுதே சேவை செய்ய வருகிறோம். So first worship the Lord. ஓகே, ஆண்டவருக்கு ஒரு அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள். சத்தமா பாட்டு பாடணும். ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. அதைத்தான் மரியாளும் எலிசபெத் அம்மாளும் ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு இருப்பதை உணர்ந்து ஆர்ப்பரித்து பாடிய பாடல், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய இல்லத்திற்கு வந்தால் ஆர்ப்பரித்து புகழ் பாடுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு உங்களுடைய பணித்தளத்துக்கு வருகின்ற பொழுது அவருக்கு ஆர்ப்பரித்து புகழ் பாடுங்கள். நீங்கள் செய்கின்ற தொழிலில் முன்னேறி வருகின்ற பொழுது ஆண்டவருக்கு ஆர்ப்பரித்து புகழ் பாடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் படித்து பட்டம் வாங்குகின்ற பொழுது ஆர்ப்பரித்து ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அதுக்கு பிறகு அவர் திருமுன் வாருங்கள். இந்த ஈஸ்டர் அன்னைக்கு, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, கொடியேற்றத்து அன்னைக்கு, கொடியிறக்கத்து அன்னைக்கு மட்டும்தான் ஒரு சில ஆன்மாக்கள் கோயிலுக்கு வரும். அவர்களையெல்லாம் நான் தாழ்ச்சியோடு கேட்டுக்கொள்வது, ஆண்டவருடைய திருமுன்னிலையில் தினமும் வாருங்கள். ஆண்டவருடைய திருமுன்னிலையில் வாரத்திற்கு ஒரு முறையாவது வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர் என்று உணருங்கள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆயன், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம்
அவரே ஆயன், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். அவருடைய பிரசன்னத்திற்கு வரணும். ஆண்டவர் கடவுள் என்று உணர்ந்து கொள்ள அவர் நம்மை படைத்தவர். ஒன்றுமில்லாமல் இருக்கின்ற பொழுது அவர் படைக்கிறார் நம்மை. இந்த உலகத்தில் உள்ள அதிசயங்களில் ஒன்று தாயின் வயிற்றில் உருவாவது. இந்த தாயின் வயிற்றில் உருவாவது. இன்று அமெரிக்காவில் டெக்ஸ்டஸ் மாகாணத்தில் ஒரு சட்டம் தீட்டி இருக்கிறார்கள். அந்த கருவாகி அந்த அந்த உரு இதயத்தில் துடிப்பு ஏற்படுகிறது என்றால் அதை நீங்கள் அபார்ஷன் செய்யக்கூடாது என்று ஒரு சட்டத்தை தீட்டி இருக்கிறார்கள். அவ்வாறு அபார்ஷன் செய்கிற தாயும், அவ்வாறு அபார்ஷன் செய்கின்ற மருத்துவரும், மருத்துவச்சிகளும் எல்லாரும் தண்டிக்கப்படுவார்கள். காரணம், பெண்ணாகிய நீ இந்த உலகத்திற்கு வருவதற்கு ஆண்டவர் உனக்கு ஒரு அருளை கொடுத்திருக்கின்றால், உன்னுடைய கருவில் உருவாக்கிய அந்த உருவம் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு உரிமை உண்டு. ஆகையினால இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்களே கொடி உயர்த்துகிறார்கள், நாங்கள் அபார்ஷன் செய்வோம் என்று. ஆண்டவர் நம்மை படைத்தவர். நன்றியோடு அவர் தம் திருவாயிலில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். நம்ம ஊர்ல நல்ல பழக்கம், அந்த முற்றத்தெல்லாம் தண்ணி போட்டு தொளிச்சு கழுவி தொடச்சி எடுத்து கோலம் போட்டு அதில் பூவெல்லாம் வச்சு அந்த நுழைவு வாயிலில் பெரிய மாலையெல்லாம் கட்டி அந்த மாந்தோரணம் கட்டி அதுக்குள்ளே நுழையும் போது அது ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். நன்றியோடு அவர் திரு வாயிலில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர் முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். எதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும்? 3 காரியம். அவர் நல்லவர். God does not do evil for you. God does not curse you. God does not reject you. அவர் தீமையின் பக்கம் சார்ந்தவர் அல்ல, நல்லவர். உலகத்தை படைத்து நன்று என்று கண்டவர், உன்னை படைத்து மிகவும் நன்று என்று கண்டவர். ஆகவே அவர் நல்லவர். அவருக்கு நன்றி செலுத்துவோம். மலர்ச்சியோடு நன்றி செலுத்துவோம். இதயம் பூர்ந்து பணி செய்வோம். 2வது, என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஒரு நாள் 2 நாள் காட்டுகிற அன்பல்ல. இன்னைக்கெல்லாம் காலையில ஹாய் ஐ லவ் யூ, மதியம் ஐ ஹேட் யூ, ஈவினிங் ஐ பிரேக் அப் மை ரிலேஷன்ஷிப் வித் யூ. சாயந்தரம் ஆன உடனே அவங்க பேரன்பெல்லாம் முடிஞ்சிருது. இந்த அவர்தம் பேரன்பு தலைமுறை தோறும் உள்ளது. அதைத்தான் மரியாளும் அவளுடைய பாடலில் தெளிவாக பாடுகிறார். ஓகே, ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். ஓகே, அவரது வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். என்றென்றும் அவருடைய இரக்கம். ஆக மரியாள் இந்த சங்கீதங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையோடு இணைத்து வாழ்ந்திருக்க வேண்டும். ஆகவே தான் அந்த இயேசுவை உதரத்தில் தாங்கிய பொழுது அத்தனை உணர்வுகளையும் கொட்டி அவள் பாடுகிறாள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். கைவிட மாட்டாரு.
கடன் கொடுக்கிறேன் அப்படின்னா கொடுப்பாரு, நம்பத்தக்கவர். குழந்தை தாரேன் அப்படின்னா தருபவர், நம்பத்தக்கவர். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் என்னை விடுவியும் என்று கூவி அழைக்கின்ற பொழுது அவர் நம்பத்தக்கவர், விடுவிப்பார் உன்னை. அவர் நம்பத்தக்கவர். நோயில் நீ அவரை நோக்கி கூவி அழைக்கின்ற பொழுது உனக்கு சுகம் தரக்கூடிய நம்பத்தக்கவர். ஆகையினால் அவர் நல்லவர். அவருடைய பேரன்பு தலைமுறை தோறும் உள்ளது. அவர் நம்பத்தக்கவர். ஆகையினால தான் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், அவரே கடவுள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சங்கீத ஆசிரியர் 100 பாடுகிறார். ஓகே, இது தானாக பூ மலரும். அந்த தானாக பூ மலர்வது போல நீங்களும் தானாக ஆலயத்திற்கு வந்து மரியாளுடைய பிறந்த நாளை கொண்டாட தயாரிக்கணும். அந்த தானாக பூ மலர்வது போல தானாக ஆர்ப்பரித்து பாடணும். சொல்லக்கூடாது, சத்தமா பாடுங்க, சத்தமா பாடுங்க, சத்தமா பாடுங்க. அந்த தானாக பூ மலர்வது போல தானாக பணி செய்யணும். ஓகே, serve the Lord with gladness. ஆண்டவருக்கு மகிழ்ச்சியோடு பணி செய்யணும். அந்த லிட்டர்ஜி பொது பணி செய்யணும், பொது பணி செய்யணும். தானாக பூ மலர்வது போல நான் தானாக அவருடைய ஆலய முற்றத்திற்குள் மகிழ்ச்சியோடு நுழையணும். தானாக பூ மலர்வது போல நாம் மக்கள் அனைவரோடும் படைப்புகளோடும் இயல்பாகவே இணைந்து ஜெபிக்க வேண்டும். மரியாளுக்கு இன்று அருள் நிறைந்தவளே, தூய மரியே என்று நாம் கூவி அழைக்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியோடு சொல்லணும். மகிழ்ச்சியோடு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவளை மகிழ்ச்சியோடு நினைத்து ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிறருக்கு இறங்கி உதவி செய்யணும், பிறருக்கு இறங்கி உதவி செய்யணும். மரியாள் தன்னுடைய வீட்டில் இருந்து மலைநாடுகளை எல்லாம் கடந்து சென்று எலிசபெத்துக்கு உதவியது போல 3 மாதம் தங்கியிருந்து உதவுகிறாள். உதவணும். தவிக்கிற அந்த ஜீவனுக்கு ஓடி போய் எழுந்து தண்ணி கொடுக்கணும், உதவணும், உதவி செய்யணும், சேவை செய்யணும். 3ஆவதாக love the Lord. அவருடைய பேரன்பு எவ்வளவு ஒளி காலமாக இருக்கிறது. ஆகையினால ஒரு வாழ்நாளில் அவரை அன்பு செய்வோம், ஒரு வாழ்நாளில் அவரை அன்பு செய்வோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு வாழ்நாள், அவரை அன்பு செய்வோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மரியாள் ஆண்டவரை போற்றினாள், உறக்க போற்றினாள். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று மரியாள் இதய மகிழ்வோடு பணி செய்தாள். இதோ உமது அடிமை, யுவர் ஹேண்ட்மெய்டு, உமக்காக பணி செய்வதற்காகவே என் உதரம் இருக்கிறது என்று முன் வந்தாள். Love the Lord. ஆண்டவரை அன்பு செய்தார். கடவுளை அன்பு செய்வது, இயேசுவை அன்பு செய்வது. இயேசுவை அன்பு செய்தார். இறுதி வரை, கல்வாரி வரைக்கு நின்று அன்பு செய்தார். அவர் உயிர்த்த பிறகும் அவருடைய சீடர்களோடு உடன் இருந்து அன்பு செய்தார். அவளுடைய அன்பே அன்பு. ஆகையினால எல்லாரும் ஜெபிப்போம், ஆர்ப்பரித்து ஜெபிப்போம், மகிழ்ச்சியோடு ஜெபிப்போம், சேவை நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம், அன்பு செய்து ஜெபிப்போம். இந்த ஆரவார வழிபாடும் ஆர்ப்பரிப்பும் சேவையும் அன்பும் இன்றைய நாளில் நவநாள் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு உள்ளத்திலும் இருப்பதாக.
ஆண்டவரே, அனைத்துலகோரும் உம்மை போற்றுவதாக. நீர் படைத்த படைப்புகள் அனைத்தும் உம்மை போற்றுவதாக. என்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் உம்மை புகழ்வார்களாக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நீர் நல்லவர். உமது பேரன்பு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நீர் நம்பத்தக்கவர். உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம், உம்மை நம்புகிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆமென்.